அந்த இரவு மாளிகையின் கதவு மெதுவாக திறந்தது. துளிர்த்து எரியும் தீப்பொறிகளைப் போல ஒரு நிழல் உள்ளே நுழைந்தது. வயதான சேவகரின் மரணம் யாருக்கும் தெரியவில்லை. புதிய மீரா தனது ஆசை நிறைவேற்றப்பட்டது போல் தன்னம்பிக்கையுடன் இருந்தாள். ஆனால் அந்த இரவு முழுவதும் அவளுக்கு ஒரு அசாதாரணமான உணர்வு தோன்றியது. கண்கள் மூடினாலும் காதுகளில் ஒரு மெளன குரல் கேட்டது. இது முடிவல்ல. அவள் எரிச்சலுடன் எழுந்தாள். யார் என்று கத்தினாள். அழகான மாளிகை மௌனமாகவே இருந்தது. ஆனால் காற்றில் ஒரு மாற்றம் உணரப்பட்டது. அந்த வெறுமையான வெளிச்சத்தில் கண்ணாடியின் ஓரங்களில் சிறிய பிளவுகள் தோன்றின. இது முடிவல்ல, நீயே அதை உடைப்பாய். மீரா கண்ணாடிக்குள் சிக்கியிருந்தவள் இதை கவனித்தாள். அவள் அதிர்ச்சியுடன் பார்த்தபோது கண்ணாடியின் ஓரத்தில் ஒரு வேறுபட்ட பிரதிபலிப்பு தோன்றியது. அது ஒரு யோகியின் உருவம். அவள் பார்த்த அந்த உருவம் நீண்ட ஜடாமுடியுடன் அழகு பூண்ட முகம். அந்த உருவம் கண்ணாடியில் இருந்து பேசத் தொடங்கியது. மீரா, உன் வேதனை முடியும் தருணம் வந்துவிட்டது என்றார். மீரா நடுங்கிக் கொண்டே கேட்டாள். ஆனால் எப்படி நடக்கும் என்று கேட்டாள். கண்ணாடியின் சாபம் வெறும் தீய சக்தியால் மட்டுமல்ல, அதற்கு பலி கொடுக்கப்பட்டவர்களின் மனசக்தியும் இருக்கிறது. தக்க சமயத்தில் அதை வைத்திருப்பவரே அதை உடைக்க வேண்டும். மீரா உள்ளத்தில் புரிந்து கொண்டாள். ஆனால் எப்படி அது நடக்கும்? அந்த யோகி அவள் கவலையை உணர்ந்து சொன்னார். அவள் மூச்சு நிற்கும் தருணம், அவள் பயந்து நடுங்கும் தருணம், அதுவே உன் விடுதலையின் தருணம் என்று சொல்லி கண்ணாடிக்குள் மறைந்தார். அடுத்த நாள் மாளிகையின் வேறொரு பக்கம் ஒரு புதுமையான மனிதன் வந்தார். அழகான கண்கள், நேர்மையான முகம். அவரை பார்த்தவுடன் மீரா சிறிது அதிர்ந்தாள். அவர் பெயர் விக்ரம். ஒரு நல்ல மனிதன். ஆனால் ஒரு பெரிய தவறு செய்து விட்டார். அவர் அந்த கண்ணாடியை பார்த்து விட்டார். விக்ரம் பார்க்கும் போதே கண்ணாடியில் ஒரு சிறிய அசைவாக தோன்றியது. மீரா கண்ணாடிக்குள் இருந்து ஆவலுடன் கவனித்தாள். இப்போது அவள் யோகியின் வார்த்தைகளை நினைத்தாள். அவள் பயந்து நடுங்கும் தருணம். அந்த கணம் எப்போது வரும் என்று விக்ரம் உயிருடன் இருப்பானா, அல்லது இன்னொருவன் அந்த சுழற்சியில் சிக்கிக் கொள்கிறானா? மீண்டும் தொடரும்.